ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം ഷഷ്ടസ്കന്ധം 6வது സ്കന്ധത്തിലെ അഥാ മംഗളകരமான 2வது അധ്യായം. ത്രിശിരസോട് கதையை வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிச்சுருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். அதனால வியாச உவாச்ச 1வது ஸ்லோகம். अदसलोभमुपेत्य सुरादिव समधिगम्य गजासनसंस्थित त्रिशिरसं प्रतिदुष्टमदेस्तदा मुनिम् अपश्यदमेय पराक्रमम्. தேவேந்திரன் ரொம்ப ஆக்ரகங்களில இன்வால்வ் ஆயிண்டு லோபசித்தனாயிட்டு ஐராவதத்துக்கு மேல ஏறிண்டான். ത്രിശിരസ് கிட்ட போன துஷ்ட புத்தியான தேவேந்திரன் அமைதியா உட்கார்ந்துருக்கிற அந்த முனிய பார்த்தான். எந்த ஒரு சலனமும் இல்லை. 2வது ஸ்லோகம். தமபிவீட்ச்ய திருடாசனஸ்திதம் ஜிதகிரம் சுசமாதிவசம் கதம் ரவி விபாவ சுசன்னிபமோஜசா சுரபதி பரமாபதமவ்யகாத. ஸ்திரமான ஒரு இருக்கையில உட்கார்ந்துட்டு ஒன்னும் பேசாதக்கு திருடமான சமாதி அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்கிற த்ரிசிரசு அப்படிங்கிற முனி, தேஜஸால சூரியனுக்கும் அக்னிக்கும் துல்லியமான அந்த முனியை பார்த்த தேவேந்திரன் இந்த முனியால தனக்கு ஆபத்துண்டாகும், தன்னோட இந்திர பதவி நஷ்டமாகும் அப்படின்னு எல்லாம் நினைச்சு பயந்தான். 3வது ஸ்லோகம். கதமசௌ விநிஹந்தோ மஹோமயா முனிரபாபமதிக்கில சம்மத ரிபுரயம் சுசமித்தபோபல கதமுபேட்சிய இஹாசன காமுக. இந்த முனியை நான் எப்படி கொல்லுவேன்? இந்த முனி பாபமே செய்யாம இருக்கானே, எல்லாரும் இந்த முனியை புகழ்த்தறாளே, தபோபலம் ரொம்பி வழியற இந்த முனி கட்டாயம் என்னோட சத்ருதான். என்னோடு இந்திர பதவிய ஆசைப்பட்டு ஒருவேளை இந்த முனி தபஸ் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்த இந்திர பதவிய ஆசைப்படுற இந்த முனிய எப்படி நான் காணாத மாதிரி அவாய்டு பண்ணுவேன்? என்னோட ஸ்தானத்துக்கே கோட்டம் வந்துடுமே. 4வது ஸ்லோகம். இதி விஜிந்த்ய பவிம் பரமாயுதம் பிரதிமுமோஜ முனிம் தபசி ஸ்திதம் சசிதிவாகர சந்நிபமாசுகம் த்ரிசிரசம் சுர சங்கபதி ஸ்வயம். இப்படி யோசனை பண்ணிட்டு சந்திரனேயும் சூரியனேயும் மாதிரி திளங்கி நிற்கிற ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணற வஜ்ராயுதம் தபசில முழுகின்னு இருக்கிற முனி மேல அந்த தேவேந்திரன் தன்னோட கையால பிரயோகிச்சான். வஜ்ராயுதத்தால அந்த முனிய கொன்னுடலாம் அப்படின்னு வஜ்ராயுதத்தை பிரயோகிச்சான். 5வது ஸ்லோகம். ததபிகாதஹதஸ்ஸதராதலே கில பபாத மமாரஜ தாபச
शिखरिण शिखरं कुलिशार्दिदं निपतितं भुवि चाल्बुददर्शனம். வஜ்ராயுதம் சரீரத்துல பட்டு கீழே விழுந்த அந்த தாபசன் இறந்து போயிட்டார். வஜ்ராயுதத்தால சரீரம் முறிஞ்சு பூமியில விழுந்த ஒரு பெரிய பர்வதமாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி ஆச்சரியகரமாயிருந்தது அந்த தாபசன் கீழே விழுந்த அந்த காட்சி. திரிசிரசு அப்படிங்கிற முனிய தபசு செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல தன்னோட கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தால வெட்டி வீழ்த்தினான் இந்த இந்திரன். அந்த தாபசன் கீழே விழுந்தது பார்க்கறதுக்கு பூமியில ஒரு பெரிய பர்வதம் விழுந்தா மாதிரி இருந்தது. 6வது ஸ்லோகம். தம் நிஹத்ய முதமாபசுரேஷாச்சுக்ருஷுஷ்ட முனயஸ்து சம்ஸ்திதாः हाहदेदि वृषमार्तनिस्वना किं कृतं शतमगेन पापिना. திரிசிரச கொன்னுட்டு தேவேந்திரன் குஷியானான். பக்கத்துல இருந்த முனிகளுக்கு கோபம் வந்தது. அவ ரொம்ப சத்தமா தபசு செய்யற முனிய கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டா. மகாபாபியான இந்த தேவேந்திரன் என்ன வாக்கும் இப்படி செய்து கூட்டினான் அப்படின்னு அவ கத்தினா. திரிசிரசு தபசு பண்ணுற இடத்துக்கு பக்கத்துல வேறையும் நிறைய முனிகள் எல்லாம் இருந்தா. அவளெல்லாம் இந்த காட்சியை பார்த்துட்டு கத்தினா. 7வது ஸ்லோகம். வினாபராதம் தபசாம் நிதிர்ஹத ஷஜீபதி பாபமதிர்துராத்மா ஃபலம் கிலாயம் தரசா கிருதஸ்ய பிராப்னோது பாபி ஹனனோத்பவஸ்யா. ஒரு பாபமும் செய்யாத தபசு செஞ்சிருந்த ஒரு முனிஸ்ரேஷ்டன் கொல்லப்பட்டுட்டார். சத்குணம் மட்டும் இருக்கிற ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத அவஸ்தையில தபசு செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை கொன்ன துஷ்டனாக்கும் இந்த தேவேந்திரன். இப்படி சிரேஷ்டனான ஒரு முனிய கொன்னதோடு பாபபலம் பாபியான இவனுக்கு உடனடி கிடைக்கிறதுக்கு வழி உண்டாகட்டும் அப்படின்னு அந்த முனிகள் எல்லாம் சொன்னா. 8வது ஸ்லோகம். தம் நிஹத்ய தரசாசுரராஜோ நிர்ஜகாம நிஜ மந்திரமாஷு சஹதோபி விரராஜ மகாத்மா ஜீவமான இவ தேஜசாநிதி. ரொம்ப ரொம்ப சாதுவான ஒருத்தரை கொன்னுட்டு தேவேந்திரன் தன்னோடு கொட்டாரத்துக்கு இந்திரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியானோன இறந்து போன மகாத்மாவான தேஜோநிதியான அந்த திரிசிரசு ஜீவன் இருக்கிறவரை மாதிரி இந்த இந்திரனோடு மனசுக்குள்ள திளங்கி நின்னார். 9வது ஸ்லோகம். தம் திருஷ்ட்வா பதிதம் பூமௌ ஜீவந்தமிவ விருத்ரஹ சிந்தாமாபாதிகின்னாங்க கிம் வா ஜீவேதயம் புனா. பூமியில விழுந்து கிடக்கிற திரிசிரசு இந்திரன் தன்னோட கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தால வெட்டி வீழ்த்தினதாக்குமே கொன்னுட்டானே. இருந்தா கூட இறந்து போன டெட் பாடி மாதிரி அது தோணலை, ஜீவன் இருக்கிற மாதிரி தோணித்து இந்திரனுக்கு. அதனால
இந்த தாபசன் மறுபடியும் உயிரோட வந்துடுவனோ அப்படின்னு நினைச்சு தேவேந்திரன் கொஞ்ச நேரத்துக்கு மூட் ஆஃப் ஆயிட்டு நின்னான். 10வது ஸ்லோகம். விமிருஷ்ய மனசாதீவ தட்சாணாம் புரதஸ்திதம் மகவாவீட்சியதம் பிராஹ சொகாரிய சதுருஷம் வஜ. மனசால நன்னா அப்படி யோசனை பண்ணிட்டு நின்னான் இந்திரன். அப்போது தனக்கு முன்னால மரத்தெல்லாம் வெட்டுற ஒருத்தன் கையில மழுவ வச்சுட்டு போறத பார்த்தேன். அவங்கிட்ட ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு இந்திரன் சொன்ன. 11வது ஸ்லோகம். தச்சன் சிந்தி சிராம்ஸ்ய குருஷ்வ வஜனம் மம மா ஜீவது மகாதேஜா பாதி ஜீவன்னிவ ஸ்வயம். மரத்தெல்லாம் வெட்டுறவனே, இவனோட 3 தலை இருக்கு. இவனுக்கு இந்த 3 தலையும் வெட்டி கீழே போடு. நான் சொல்லற மாதிரி நீ செய்யணும். இவன் இனி வாழக்கூடாது. இவனுக்கு உயிர் இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ரொம்ப தேஜஸ்வியான இவனுக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுறது. அதனால இவனோட 3 தலையும் வெட்டி நீ கீழே போடு அப்படின்னு அந்த மரம் வெட்டிட்ட இந்திரன் சொன்னார். 12வது ஸ்லோகம். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய தட்சோவாஜ விகர்ஹயன். தேவேந்திரன் சொன்னதை கேட்டான் அந்த தச்சன். அப்படின்னாலும் மரம் வெட்டுறவனாக்கும் இங்க சொன்ன தச்சன் இருந்தா கூட அத கேர் பண்ணாதக்கு அவன் சொன்னான் இந்திரன் கிட்ட. என்னவாக்கும் அந்த தச்சன் சொன்னான் அப்படிங்கறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதனால 12வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல இருந்து தட்சோவாஜா மகாஸ்கந்தோ பிருஷம் பாதி பரசூர்ணதரேஷ்யதி. நீங்கள் இந்த கீழே விழுந்து கிடக்கிறவரோடு 3 சிரசுகளை வெட்டுறதுக்காக்குமே சொன்னேன். அவரோட கழுத்து ரொம்ப பெருசு. என்னோட மழுவால அதை வெட்டுறதுக்கு சாத்தியமில்லை. அவரோட கழுத்தை வெட்டுற அளவுக்கு என்னோட மழுவுக்கு சக்தி இல்லை. 13வது ஸ்லோகம். ததோ நாஹம் கரிஷ்யாமி காரியமேதத்விகர்ஹிதம் த்வயா வை நிந்திதம் கர்மா கிருதம் சத்பிர்விகர்ஹிதம். அதனால இந்த குருவலான பிரவൃத்தியை நான் செய்ய மாட்டேன். ஆல்ரெடி இறந்ததுக்கு துல்லியம் கீழே விழுந்து கிடக்கிற ஒருத்தனை மறுபடியும் கொல்லற அந்த நிகிருஷ்டமான வேலையை நான் செய்ய மாட்டேன். சஜ்ஜனங்கள் எல்லாம் நிந்திக்கிற நீஜமான கர்மமாக்கும் நீங்கள் செஞ்சிருக்க. தபசு செய்யற ஒரு முனிய வஜ்ராயுதத்தால வெட்டி கீழே போட்டிருக்க. அதுவே தப்பு. அப்படி கீழே விழுந்து கிடக்கிறவனோட தலையை வெட்டுறதுக்கு சொல்ல வேலே. இந்த क्रूரமான விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். என்னோட மழுவுக்கு இந்த தபஸ்வியோடு சிரச வெற்ற அளவுக்கு பவரும் இல்லை. 14வது ஸ்லோகம். அஹம் பிபேமி பாபாத்வை மிருதஸ்யைவ ஜமாரணே மிருதோயம் முனிரஸ்த்யேவ சிரசகிருந்தனேன கிம். தேவலோகத்துல ராஜாவா இருக்கிற தேவேந்திரன் கிட்ட பூமியில மரம் வெட்டற ஒரு மரம் வெட்டுகாரனாக்கும் இப்படி சொன்னது. உங்களோடு கையால ஆல்ரெடி நீங்கள் அவனை கொன்னு போட்டுட்ட. கீழே இறந்து போனவனை மறுபடியும் துரோகிக்கிறது ரொம்ப ரொம்ப பாபம். அந்த பாபம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு தெரிஞ்சு நான் பயந்துக்கிறேன். இந்த மாமுனி இறந்து போயிட்டார். இனி என்னத்துக்காக்கும் இவரோட தலைய வேற முறிக்கிறதுக்கு சொல்லற. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து பேசிட்டான்.
15வது ஸ்லோகம். 15வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், தேவலோகத்துல ராஜாவா இருக்கிற தேவேந்திரன் சத்குணத்தை வெடிஞ்சு தமோகுணம் வந்து பூமியில இறங்கி வந்து மாமுனி சிரேஷ்டனை கையில் இருக்கிற வஜ்ராயுதத்தால வெட்டி, அதுக்கு அப்புறமும் கோபம் தீராம இறந்து போன திரிசிரஸோட 3 சிரசுகளையும் வெட்டி போடுறதுக்கு அந்த வழியில தன்னோட முன்னால கண்ட ஒரு மரம் வெட்டுகாரன் கிட்ட சொல்ல, அந்த மரம் வெட்டுகாரன் அது செய்யக்கூடாது, பாவமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மரம் வெட்டுறவன் தேவேந்திரன் கிட்ட கேட்கிறார், பயம் கிம் தே அத்ர சஞ்சாதம் பாகசாசனா கத்யதாம், பயம் கிம் தேத்ர சஞ்சாதம் பாகசாசன கத்யதாம். தேவேந்திரா, நீங்கள் தேவேந்திரனாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க, நீங்கள் என்னத்துக்காக்கும் இப்படி பயந்துக்கிற? ஆல்ரெடி இறந்து போய் கீழே கிடக்கிற ஒரு முனிசிரேஷ்டனை பார்த்து நீங்கள் என்னத்துக்காக்கும் இப்படி பயந்துக்கிற விஷயத்தை சொல்லுங்க. அதுக்கு தேவேந்திரன் பதில் சொல்றதாக்கும் 15வது ஸ்லோகத்துல 2வது லைன், சஜீவ இவ தேஹோயமாபாதி விஷதாகிருதி, நான் வஜ்ராயுதத்தால் எல்லாம் வெட்டி போட்டேன், இறந்து போயாச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா உயிர் இருக்கிற மாதிரி ஒரு சைதன்யம் இருக்கு இந்த முகத்துல, அதனால இந்த சரீரத்துல உயிர் இருக்கிற மாதிரி எனக்கு வியக்தமாயிட்டு கிளியர் ஆயிட்டு தோணுறது. அதாக்கும் எனக்கு பயம், என்னோட இந்திர பதவி போயிட்டாலோ. 16வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவேந்திரன் தன்னோட பயத்தை சொல்லறதும், 2வது லைன் மரம் வெட்டுகாரனான அந்த தச்சன் ரிப்ளை சொல்றதுமாக்கும். 16வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், தஸ்மாத் பிபேமி மா ஜீவேத் முனி சத்ருஹு அயம் மம, தஸ்மாத் பிபேமி மா ஜீவேன் முனி சத்ருரயம் மம. அதனாலியாக்கும் எனக்கு பயம் உண்டாச்சு, இனி இவன் வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தானா என்னோட இந்திர பதவிக்கு இவனால கோட்டம் உண்டாகும், அப்படி பார்த்தானா இவன் என்னோட சத்ருவாக்கும், அதனால இவனை கொன்னுட்டு தான் மறுவேளை அப்படிங்கிற உறுதியோடு கூடிட்டு நான் இருக்கேன். 16வது ஸ்லோகத்துல 2வது லைன், மரம் வெட்டற அந்த தச்சன் பதில் சொல்றதாக்கும், ந அத்ர கிம் த்ரபசே வித்வான் க்ரூரேன அனேன கர்மணா, நாத்ர கிம் த்ரபசே வித்வன் க்ரூரேன அனேன கர்மணா. ஹே வித்வான், நிறைய யாக கர்மங்களை செஞ்சு இந்திர பதவியில உட்கார்ந்துக்கிறதுக்கான புத்தி உண்டாகிற புத்திமானே, நீங்கள் இந்த க்ரூர கர்மம் செஞ்சதுல உங்களுக்கு லஜ்ஜை இல்லையா? உங்களுக்கு நாணமாவலையா? 17வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மரம் வெட்டுகாரன் இந்திரன் கிட்ட பேசுறதும், 2வது லைன் இந்திரன் பதில் சொல்றதுமாக்கும். 17வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன், ரிஷி புத்திரமிமம் ஹத்வா பிரம்மஹத்யா பயம் ந கிம். இந்த ரிஷிகுமாரனை கொன்னதால உங்களுக்கு பிரம்மஹத்யா பயம் இல்லையா? பிரம்மஹத்யா பாபம் வந்து சேரும் அப்படிங்கிற பயம் இல்லையா? அதுக்கு இந்திரன் பதில் சொல்றதாக்கும் 17வது ஸ்லோகத்துல 2வது லைன், பிராயச்சித்தம் கரிஷ்யாமி பச்சாத் பாபட்சயாய வை. பாபம் இல்லாம பண்றதுக்கு நான் அப்புறமா பிராயச்சித்தம் செஞ்சுக்கிறேன்.
இப்போது பாபத்தை செய்யறேன், அப்புறமா அந்த பாபத்தை இல்லாம பண்றதுக்கான பிராயச்சித்தத்தையும் நான் செய்வேன். பதினெட்டாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இந்திரன் சொல்லறா மாதிரியும், ரெண்டாவது லைன் அந்த மரம் வெட்டுகாரன் சொல்லறா மாதிரியும் ஆக்கும். பதினெட்டாவது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சத்ருஸ்து சர்வதா வத்ய சலேனாபிமஹாமதே. புத்தி இருக்கிறவனே, உனக்கு புத்தி இருக்கிறதுனாலேயாக்குமே நீ எங்கிட்ட இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கிறாய். அதனால மரத்தை வெட்டுறதுக்கு வந்திருக்கிற நீ ரொம்ப புத்தி இருக்கிறவனாக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. சத்ருவை ஏமாத்தினாலும் பரவாயில்லை, எப்படியாவது கொல்லத்தான் வேணும். அதுக்கு தச்சன் பதில் சொல்லறார். 18வது ஸ்லோகத்துல 2வது லைன் त्वं लोभाविहद पापं करोषि मगवन्निव. ஹே தேவேந்திரா, தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற, இந்திர பதவியில உட்கார்ந்து இருக்கிற, சத்குணம் வந்து சேர்ந்து சொர்க்கத்துல போய் உட்கார்ந்து இருந்த உனக்கு இப்போ தமோ குணமும் சேர்ந்து வந்து கீழே பூமியில வந்து எல்லாரையும் துரோகிச்சுட்டு இருக்காய். 100 அஸ்வமேத யாகங்களை செஞ்சு இந்திர பதவியில போய் உட்காந்து நல்ல ஒரு பதவியில உட்கார்ந்து இருக்கிற உனக்கு சத்குணம் மட்டும்தான் அங்க இருக்கணும் அந்த சொர்க்கலோகத்துல. ஆனா அங்க உட்காந்துட்டு உனக்கு பொறாமை, குசும்பு, அடுத்தவாளை துரோகிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நீ இருக்கியே, ஆக்ரகங்கள் நடக்காததினால இருக்கிற கோபமாக்கும் உனக்கு உண்டாயிருக்கு. அந்த லோபத்தோடு பிடியில பெட்டு பாவம் செஞ்சுட்டு இருக்காய் நீ. 19வது ஸ்லோகம். 19வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மரம் வெட்டுற தச்சன் இந்திரன் கிட்ட சொல்லறதும், 2வது லைன் இந்திரன் அதுக்கான பதில் சொல்லறதுமாக்கும். 19வது ஸ்லோகத்துல முதல் லைன் தம் வினாஹம் கதம் பாபம் கரோமி வதமே விபோ. காம குரோத லோபம். காமம் அப்படின்னா விஷயங்களுக்கான ஆக்ரகங்கள், குரோதம் அப்படின்னா ஒரு ஆக்ரகம் நமக்கு சாதிக்கலை அப்படின்னா அதனால உண்டாகிற தேசியம். ஒரு ஆக்ரகத்தை நடத்துறதுக்கான பெரிய ஒரு பிடிவாத குணத்தோடு கூடின ஒரு முயற்சி லோபம். உனக்கு இந்த முனிய கொன்னே ஆகணும், உன்னோட இந்திர பதவியை தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு நீ இந்த முனிய கொன்னுட்டாய். கொன்னு கீழே போட்டிருக்காய். இதா கிடக்கார், அவருக்கு உயிர் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு என்ன தோணுறது? அவரோட தேஜஸான முகத்தை பார்த்துட்டு உயிர் இருக்கோ தோணுறது. 3 தலையும் வெட்டி போடுன்னு சொல்லறாய். உனக்கு லோபம் அப்படிங்கிற விகாரம் பாதிச்சுட்டாக்கும் நீ அப்படி செய்யறாய். எனக்கு லோபம் அப்படிங்கிற விகாரம் பாதிச்சுட்டு இல்லை. அப்படியாக்குமா நான் எப்படி பாபம் செய்வேன்? நீ சொல்லு. உனக்கு வேண்டிட்டு நீ என்னையும் இந்த பாபத்துல உடந்தையாக்க பார்க்கறாய். அது சரியில்லை. இந்திரன் அதுக்கு பதில் சொல்றார். மகேஷு கலு பாகம் தே கரிஷ்யாமி சதைவஹி. மரம் வெற்றவனே, நீ எனக்கு சும்மா ஒன்னும் செஞ்சு தரண்டா. உனக்கு யாகங்கள் பண்ணும்போது யாக அம்சத்தை எப்பவும் நான் உனக்கு தந்துக்கிறேன். அப்படி ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நமக்கு. அதனால நீ இவனோட தலையை வெட்டு.
20வது ஸ்லோகம். शिरपशोस्तु ते भागं यज्ञे दास्यन्ति मानवाः शुल्केनानेन चिन्तित्वं शिरांस्यस्य कुरु प्रियम्. மனுஷா, யாகங்கள் செய்யறத யாக பசுவோடு பலி சமர்ப்பிப்பா. அந்த யாக பசுவோடு யாகத்தில் சமர்ப்பிக்கிற மிருகங்களோடு அந்த தலைய உனக்கு யஜ்ஞ பாகமாயிட்டு தரதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன். இந்த பிரதிபலத்தை സ്വീകരിച്ചുണ്ട് நீ போயிட்டு அந்த கீழே விழுந்து கிடக்கானே அந்த முனி அவனோடு 3 தலையும் வெட்டி போட்டு என்னோட விருப்பத்தை பூர்த்தி பண்ணு அப்படின்னு இந்திரன் அந்த மரம் வெட்டுறவன்கிட்ட சொன்ன. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயன்கிட்ட சொல்றார். வியாச உவாச்ச. 21வது ஸ்லோகம். ஏதத் ஸ்ருத்வா மகேந்திரஸ்ய வஜஸ்தச்சாமுதான்விதா குடாரேண சிராம்ஸ்யஸ்ய சகர்த்த சுத்ருடேனஹி. இந்திரனோடு வாக்கு கேட்ட மரம் முறிக்கிறவன் இதை கேட்டுட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு தனக்கும் அதனால பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மழுவால அந்த ஆல்ரெடி கீழே இறந்து கிடந்த திரிசிரஸோடு 3 சிரசையும் முறிச்சு போட்டான். பாபபோதமெல்லாம் இருக்கிறவன் தான் இந்த தச்சன். இந்திரனுக்கே உபதேசம் பண்ணினவன் ஆக்கும். இருந்தா கூட இந்த இந்திரன் உனக்கு அதைத்தரேன் இதைத்தரேன் அப்படின்னு ஆசை காட்டினோன்னு அந்த ஆசையில மயங்கி ஒரு நிமிஷம் தர்ம சிந்தனைய கைவிட்டு அதர்மியாயி திருந்துட்டான் இந்த தச்சன். 22வது ஸ்லோகம். சின்னானி த்ரீணி சீர்ஷாணி பதிதானி யதா புவி தேப்யஸ்து பட்சிண க்ஷிப்ரம் வினிஷ்பேது சஹஸ்ரஷ. முறிஞ்சு 3 தலையும் கீழே விழுந்தோன அதுலேருந்து ஆயிரக்கணக்குக்கு பறவைகள் உயர்ந்து பொங்கித்து பறந்து உயர்ந்தது. திரிசிரஸோடு 3 தலையும் வெட்டினோன அந்த தலைகள் கீழே விழுந்து உருண்டோன அந்த தலைகளிலேருந்து ஆயிரக்கணக்குக்கு பறவைகள் பறந்து உயர்ந்தது. 23வது ஸ்லோகம். கலவிங்காஹ தித்திரயஹ ததா ஏவ ச கபிஞ்சலாஹ. கலவிங்காஸ்தித்திரயஸ்ததைவ ஜ கபிஞ்சலா ப்ருதக் ப்ருதக் வினிஷ்பேதோர் முகதஸ்தரசா ததா. கலவிங்கலங்கள், தித்திரிகள், கபிஞ்சலங்கள் அப்படின்னு 3 டைப்பு பறவைகள் இந்த 3 முகங்களிலேந்து உடனடியாக பறந்து உயர்ந்தது. திரிசிரஸுக்கு 3 தலையாக்கம். அந்த 3 தலையாக்கம் இப்ப வெட்டி போட்டது. அந்த 3 தலையிலேந்தும் ஒரு தலையிலேந்து கலவிங்கம் அப்படிங்கிற பறவை, இன்னொரு தலையிலேந்து தித்திரி அப்படிங்கிற பறவை, இன்னொரு தலையிலேந்து கபிஞ்சலம் அப்படிங்கிற பறவை. இப்படி ஆயிரக்கணக்குக்கு பறவைகள் இந்த 3 தலைகளிலேந்து வானத்தை நோக்கி பறந்து உயர்ந்தது. 24வது ஸ்லோகம். 3 தலைகளிலேந்து 3 டைப்பு பறவைகளாக்கும் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. அந்த 3 தலை என்னதுக்கெல்லாமாக்கும் உபயோகப்படுத்தினார் இந்த திரிசிரசு அப்படிங்கிறத சொல்லப்படுறது. ஏன வேதானதீதேஸ்ம சோமம் ச பிபதே ததா தஸ்மாத் வக்ராத் கிலோத்பேதோ சர்வ ஏவ கபிஞ்சலாஹ.
ഏത് മുഖത്താലിയാക്കുമോ അവര് വേദം ചൊല്ലിണ്ട് சோமவானம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த முகத்திலேந்து நிறைய நிறைய கபிஞ்சலங்கள் அப்படிங்கிற பறவைகள் உயர்ந்தது. 25வது ஸ்லோகம். ஏன சர்வாதிஷ காமம் பிபன்னிவ நிரீட்சதே தஸ்மாத்து தித்திரஸ்தத்ர நிஸ்ருதாஸ் திக்மதேஜசா. ஏது முகத்தாலியாக்குமோ எல்லா திக்குகளையும் பார்த்துட்டு இருந்தார். அந்த சிரசிலேந்து ரொம்ப தேஜஸ் இருக்கிற தித்திரி பறவைகள் பறந்து இறந்தது.